அவனுடைய பெரிதான கிருபையினால 2013 இருந்து 2020 வரைக்கும் நான் ஜெம்ஸ் ஆர்கனைசேஷன்ல இருந்தேன். ஆகஸ்ட் ஜெயக்குமார் எங்களுடைய ஊழியத்தில் இருந்தோம். அங்கே நான் ஆடிட்டிங் இன்டர்னல் ஆடிட்டராக இருந்தேன், அக்கௌண்டிங் ஒர்க் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆண்டு கிருபையினால திரும்ப லாக்டவுன் வந்ததுனால திரும்ப நாங்கள் வந்துட்டோம், ஸ்கூல் க்ளோஸ் பண்ணதுனால வந்துட்டோம். அப்புறம் ஒரு 3 வருஷம் இங்கே இருந்தோம். அப்போ தான் நடுவில் தான் நம்ம அப்துல் பிரதர் நாங்கள் பார்த்துருந்தேன். அவங்களுடைய சாட்சி ரொம்ப ஆச்சரியமான சாட்சி. அப்புறம் அதுக்கப்புறம் நடுவில் ரொம்ப நாள் கேப் ஆயிடுச்சு. அப்புறம் நான் 2 வருஷமா இப்போ பீகாரில் தனியாக நாங்கள் ஊழியம் பண்ணிட்டு இருக்கோம். ஆண்டு எனக்கு தெளிவாக பேசினாங்க. நாங்கள் தண்டாப்பட்டில் எங்கள் வீட்டு மாடியில் சர்ச் நடத்திட்டு இருந்தோம். ஆரம்பிச்சு நல்ல ஒரு 70 பேர்கிட்ட வந்திருந்தாங்க. ஆனால் எனக்கு ஆண்டு சொன்னார், எனக்கு 20 நாளத்தில் இது உங்கள் ஊழியம் கிடையாது. ஆண்டவர் என்கிட்ட கேட்டார், 70 பேருக்கு ஊழியம் செய்ய போறியா, 7 லட்சம் பேருக்கு சொல்ல முடியும். 7 லட்சம் பேர் சொல்லுறாரு, போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா. நாங்க இப்ப செய்ய போற ஊழியத்துல சொல்லும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், என்ன ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய போறாரு. நான் ஒப்பனா சொல்ல முடியும், தேசம் இப்போ அப்படியே அசைய ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கான், என்ன நடக்க போகுதோ, இந்த கிறிஸ்துவ எழுப்பி என்ன செய்ய போறாங்களோ. நான் சொல்லுவேன், இந்த எனக்கு விஜய் பத்தி பேசாம இருக்க முடியாது, சாரி பேசிடுறேன். இந்த விஜய் வந்தது ஆண்டவருடைய சித்தம். எதுக்கு? நமக்கு அகைன்ஸ்டா வேலை செய்ய போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கலாம் தெரியல, இங்க சபையில நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நான் எப்பவுமே பேசக்கூடாது நினைப்பா, நான் பேசி மனசு தோணிடுது. ஆமென். நமக்கு யோசேப்பு கிடையாது, அவர் யோசேப்பு கிடையாது. ஜோசப் விஜய் கிடையாது அவரு. ஆமா, நல்ல ஜோசப் வந்துட்டாரு, ஜோசப்லாம் வரல. அல்லேலூயா. நமக்கு விரோதமான காரியத்தை செய்யும்படியாக வழி விடுகிற ஒரு தெய்வ மனுஷனை கொடுத்து விட்டுருக்காரு. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுடைய கிறிஸ்தவம் வித்தியாசமான கிறிஸ்தவம் மாற போகுது. இதுக்கப்புறம் பெரிய ஒரு அசைவ தேவன் கொடுக்க போறாரு. நாம எல்லாம் ரோட்டுக்கு வர ரெடியா? ரோட்டுக்கு வர போறோம். நான் வந்துட்டேன் உண்மையா சொல்ல, நான் வந்துட்டேன். இப்ப நாங்க எங்களுக்கு சாட்சி எல்லாம் சொல்றோம். என்கிட்ட ஆண்டு சொன்னாரு, மிஷினரி ஊழியம்னா கிராமங்களை போய் செய்யணும், கிராமங்களை போய் செய்யறதா ஊழியம் அப்படின்னு நம்மளுடைய நினைப்பது தான் இருக்கு. அப்போ என் ஆண்டு நான் சொன்னேன், எனக்கு ஏதாவது ஒரு சின்ன கிராமத்தை காட்டுக்காண்டவரே, நாங்க தனியா ஆரம்பிக்கிறோம், ஏதாவது சின்ன கிராமத்துல இருந்து நான் ஊழியம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி நாங்க எங்க மனசுல யோசிச்சுட்டு இருந்தோம். நிறைய பிரயாசப்பட்டோம். ஆனா எங்களுடைய ஆண்டவர் எங்க இறுதியத்துல அதை பத்தி எங்களுக்கு அலோவ் பண்ணவே இல்லை. இப்படி நாங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு திடீர்னு ஒரு மே மாசம், போன 2025 மே மாசத்துல 1 வருஷம் எனக்கு கடந்துச்சு, ஒரு 7 மாசத்துக்கு கடந்தது. 25 மே மாசத்துல என் ஆண்டவர் தெளிவா சொன்னாரு, எனக்குள்ள ஒரு பாரத்தை கொடுத்தாரு. என்ன பாரம் அப்படின்னா, பீகார்ல அதிகமான சபைகள், அதாவது இப்ப நம்ம தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மி தான். ஆனா அங்கங்க கிராமங்கள்ல ஒரு சபைகள் இருக்கு. அங்கங்க எங்கேயாவது ஒரு 50 கிலோமீட்டர்ல, ஒரு 40 கிலோமீட்டர்ல, ஒரு 30 கிலோமீட்டர்ல ஒரு சில சபைகள் அங்கங்க தென்படுது. நிறைய விசுவாசிங்க அங்கங்க இருக்கிறாங்க. ஜெம்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்கு, இந்தியா மிஷன்ஸ் இருக்கு, நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கு. ஆனா அவங்க எல்லாருமே நெக்ஸ்ட் அடுத்த லெவல்ல வாலிப பிள்ளைகளை மேல கான்சென்ட்ரேஷன் இருக்கிறதுனால பார்க்க முடியல. அவங்க வாலிபர்களை விட்டுட்டாங்க. ஏன்னா நாங்க பாட்னால இருக்கிறதுனால நிறைய மிஷினரியுடைய பிள்ளைங்க எனக்கு தெரியும், ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் நல்ல பழக்கம் இருக்கு, 15 வருஷமா இருக்கிறதுனால நிறைய ஊழியக்காரனுடைய பிள்ளைங்க எனக்கு தெரியும், நிறைய விசுவாசிகளுடைய பிள்ளைங்க தெரியும். நெக்ஸ்ட் செகண்ட் ஜெனரேஷன். ஆனா ஒரு பெரிய கேப் ஆண்டவர் கிட்ட இருந்து ஒரு கனெக்ஷன் அவங்க கிட்ட இல்லைன்றத என்னால பார்க்க முடிஞ்சது. அப்போ நமக்குள்ள எனக்குள்ள ஆவியில சொன்னாரு, இங்க இருக்க பீகார்ல இருக்க வாலிப பிள்ளைகளை நீங்க எழுப்பணும், வாலிப பிள்ளைகளை ஆண்டவருக்காக நிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு பால் எனக்குள்ள வந்ததுனால அப்போ எனக்கு அதை குறித்து ரொம்ப ஜெபிச்சுட்டே இருந்தேன். டிசம்பர் மாசம் 6ஆம் தேதி ஒரு சின்ன பாட்னா சிட்டியில ஒரு சின்ன ஒரு யூத் மீட்டிங் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு பெரம்பூர்ல இருந்து ஒரு டீம், எனக்கு ஃபண்டு கிடையாது, நான் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50 செலவு பண்ண மீட்டிங்காக. நான் எவ்வளவு கேட்டு பார்த்தேன். சரி சொன்னேன், நான் யோசித்தேன், எனக்கு தான் தர மாட்டீங்க, நீங்களாவது பிரசங்கம் பண்ணுங்க, நீங்களாவது செலவு பண்ணிட்டு போங்க அப்படி சொல்லி கூப்பிட்டேன் ஒரு டீம் பெரம்பூர்ல இருந்து. அவங்க வந்தாங்க. அடுத்த திருப்பையில அவங்க கிட்ட கேட்டது 1000 பேர் நீங்க ரெடி பண்ணுங்கன்னாங்க. 1000 பேர் ரெடி பண்ண குறைஞ்சபட்சம் 2 லட்சம் ரூபாய் செலவாகும். நான் பட்ஜெட்டும் கொடுத்தேன், அவங்க பட்ஜெட்டுக்கு ரிப்ளையும் கொடுக்கல, கொடுத்தாதான் செய்ய முடியும், கொடுக்கவே இல்லை. அப்ப நான் யோசித்தேன், சரி வாங்க நான் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு.
அவங்க அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ஒரு 300 பேராக நான் கேதர் பண்ணேன், ஒரு 200 பேரை கேதர் பண்றேன், நீங்க பட்ஜெட் உங்களுக்கு அதிகமா இல்லைன்றீங்க அப்படி சொன்னதுக்கு அப்புறம் ஒரு அவங்க என்ன காசு பத்தி பேசவே இல்லை கடைசி வரைக்கும். நானும் சரி ஓகே நம்ம இறங்கிட்டோம் செஞ்சிருவோம், நம்ம கிட்ட இருக்கிறத ஏதாவது இருந்தது ஏதாவது கடை வாங்கியாவது போட்டு மீட்டிங் ரெடி பண்ணிடுவோம் சொல்லிட்டு 200 பேருக்கு ரெடி பண்ண மீட்டிங் 300 பேர் ஆர்டர் கூட்டு வந்தாரு. அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நம்ம கையில பாத்தீங்கன்னா 300 வாலிப பிள்ளைங்க நம்ம கையில இருக்காங்க. மீட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய ஒரு ஓப்பன் ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு. அந்த டிசம்பர் மாசம் மீட்டிங் முடிஞ்ச உடனே திரும்ப நாங்க பிப்ரவரியில ஒரு மீட்டிங் வைக்கணும்னு சொல்லி ஜோம் பண்ணோம். பிப்ரவரியில ஒரு டீம், இன்னொரு டீம் அதே மாதிரி தான் உங்களை மாதிரி டீம், நீங்க வாங்க நீங்களே பிரசங்கம் பண்ணுங்க, நீங்களே எல்லாம் பண்ணுங்க, நான் கடைசி மட்டும் ஒரு ஆஃபர் பேசிக்கிறேன் நான் ஹிந்தியில, ஏன்னா நீங்க எனக்கு கொடுக்க மாட்டீங்க காசு, நீங்களாவது வந்து பண்ணிட்டு போங்க அப்படின்றது. சரி அப்படியே வாங்க சொல்லிட்டு அப்படி வர வச்சு பிப்ரவரி மாசம் ஒரு மீட்டிங் நடத்தணும். திரும்ப ஏப்ரல் மாசம் ஒரு மார்ச் மாசம் ஒரு ககாடியான்ற இடத்துல நம்ம தமிழ்நாட்டு பாஸ்டர் ஒருத்தருடைய சபையில பீகார்ல அவரு ஒரு மீட்டிங் ஒரு கன்வென்ஷன் வச்சிருந்தாரு. அதுல என்னை கூப்பிட்டு இருந்தாரு. அப்ப நான் போயிருந்தேன். அங்க போனோன்னு 3 நாள் மீட்டிங்ல ஸ்பெஷல் ஸ்பீக்கரா என்ன போட்டாங்க. 3 நாள் மீட்டிங்ல கெஸ்ட் ஸ்பீக்கரா போட்டாங்க. 3 நாள் மெசேஜ் நான் கொடுத்தேன். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஃபுல்லா போயிடுச்சு. கடைசியில ரெண்டாவது நாள் ஃபர்ஸ்ட் மீட்டிங் முடிச்ச உடனே சொல்லிட்டாரு, பையா நீங்க நல்ல விஷயம் கொடுக்குறீங்க, நான் உங்களுக்கு 2வது மிஷன் நீங்க யூத் பிள்ளைங்க மத்தியில பண்றேன்னு சொல்றீங்க, எங்க வாலி பிள்ளைங்க 40 பிள்ளைங்க இருக்காங்க, எல்லாரும் உட்கார வச்சு நீங்க பேசுங்க அப்படின்ட்டாரு. உடனே வாலி பிள்ளைங்க வந்து எனக்கு குசி ஆயிடுச்சு. எனக்கு வாலி பிள்ளைங்க பார்க்கும்போது எனக்கு மனசு அப்படியே அப்படியே கனெக்ஷன் ஆகுது. அல்லேலூயா. வாலி பிள்ளைங்க சொன்னா எனக்கு very சந்தோஷம். சரி வாங்க எல்லாரும் 40 பிள்ளைங்களை உட்கார வச்சு நான் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கேன், ஆண்டு பத்தி சொல்லிட்டே இருக்கேன். கடைசி நேரத்துல ஒரு பாட்டு பாட சொல்லிட்டு பசங்களை பாட சொல்லிட்டு நான் வர்ஷிப் நடத்திட்டே இருக்கேன். அவங்க அப்படியே ஆவில என்ன இறங்குறாங்க. எல்லா பிள்ளைங்க மேலேயும் ஆண்டு ஆவியானவர் இறங்குறாரு. ஒரு 40 பிள்ளைங்க இருந்தாங்க, 40 பிள்ளைங்களும் கடகடன்னு விழுறாங்க. நான் கை வைக்க விழுறாங்க எல்லாருமே. இது சாதாரண விஷயம் தான், நிறைய நடக்குது எனக்கு. ஆனா அதெல்லாம் விட பெருசா ஒன்று நடந்துச்சு.